கைக்குள்ளான். ஹalleluya. நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். praise God. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்துக் கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்துக் கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. மனதிர பாதையே தாகத்தால் மறிக்கும் வேலை துறவை காண செய்தீரே. மனதிர பாதையே தாகத்தால் மறிக்கும் வேலை துறவை காண செய்தீரே. ஆகத்திட்டு விட்டீரே, என்னை பெரிய ஜாதியாக ஆகத்திட்டு விட்டீரே, என்னை பெரிய ஜாதியாக.
ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சமூகமானது காலமே கூட இருந்து இந்த நாளை நம்மை கொண்டு வந்து தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெருசு. அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாம். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் சில வேத வசனங்களை படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஒரு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவரால் உண்டான அந்த சந்ததி அது எத்தனை இடத்துல வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது அது ஸ்தோத்திரம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதங்களை நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். காணாமல் போன ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லும்போது அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம காணாமல் போன ஒரு சந்ததியை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் படிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1 ஸ்தோத்திரம் 16 வரைக்கும் நம்ம படிக்கும்போது ஸ்தோத்திரம் 1வது வசனம் படிங்க. 1வது வசனம் ஒருத்தர் படிங்க. எனக்கு காதில் விழுல, நீங்களே படிச்சுட்டு அங்கேயே இருக்க வேண்டியதான். யாராவது மைக் வச்சு இங்கே ஒருத்தவங்க வந்து வாசிங்க. இங்கே வாங்க, முன்னாடி வந்துடுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் சுயநலக்காரர்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டீங்க. எப்போதும் உங்களே தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஸ்தோத்திரம். மைக் ஒன்று எடுத்துக்கோங்க. மைக் எடுத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். சுத்தமாக சவுண்டு கேட்க காதலே வரல. ப்ரைஸ் காட். கொஞ்சம் சத்தமாக படிப்பா. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. எல்லாம் மேலே கீழே பார்ப்பாங்க. எதுக்கு முந்துக்கணுமோ ட்ரெஸ்ஸுக்கு முந்துவாங்க, அலங்காரத்துக்கு முந்துவாங்க, இச்சைகளுக்கு பல விஷயங்களுக்கெல்லாம் முந்துவாங்க. கடவுள்கிட்ட வந்து முந்துங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால் அப்படியே இருக்கட்டும், முந்துறவங்க பார்க்க படிங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வர முடியாதா? கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. ஐயோ வாங்கம்மா, சீக்கிரம். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இதில் 1 16 வசனங்களை நம்ம எடுத்து பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து வரலாறு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வரிசையாக பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதில் இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து வரலாறு ஆரம்பிக்கிறத எதுலேருந்து பார்க்கலாம்? 17 படிக்க பார்க்கலாம். 17. வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா? இப்போ நம்முடைய இந்த சந்ததிகள் எங்கிருந்து இந்த 14 தலைமுறைகள் வருகிறது என்று தெளிவாக இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். திரும்ப எல்லாரும் அப்படியே நல்லா நோட் பண்ணிக்கங்க. திரும்ப படிங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும்.
எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யார் முதல் யார் வரைக்கும்? ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14. உங்களெல்லாம் கேட்குறேன், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். சொல்லுங்க, எத்தனை தலைமுறைகள்? 14 தலைமுறைகள். அடுத்தது தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரை 14 தலைமுறை. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பார்த்தீங்களா? சரி, அடுத்தது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. சொல்லுங்க, இப்ப வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். 3 இன்ச்சா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. அடுத்தது தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். ஆக மொத்தம் எத்தனை தலைமுறைகள்? நீங்கள் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டு வாங்க. மொத்தம் எத்தனை தலைமுறைகள்? ஆண்டவரே, சொல்ல நல்லா அருமையாக சொல்கிறீங்களே. 42 தலைமுறைகள். 3 14 எவ்வளோங்க? இதை கூடயே கூட்ட முடியாது. ஸ்தோத்திரம், ரொம்ப அருமையாக இருக்கீங்க. நீங்கள் வாயிலே மனசுலேயே சொல்லிட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது. உங்களுக்குள்ள வீரம் இருந்தால் நீங்கள் சத்தமாக கையை உயர்த்தி மொத்தம் 42 தலைமுறை அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதை கூடயே குட்டிகளுக்கே தெரியல. காலையில் சோதனை ஏறல. எப்போதும் நல்ல ஜிபிக்க கற்றுக்கணும், நல்ல பாட கற்றுக்கணும். அப்புறம் தான் வசனத்தை கேட்க முடியும், வசனத்தை கேட்டு சொல்ல முடியும். எல்லாம் ஜமெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஆறாலாம் முடிஞ்ச பிறகு வந்து உட்காந்தா என்ன செய்ய முடியும்? குறை தான் கண்டுபிடிக்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதையாவது முழுசாக செய்யுங்க. சார், இப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தில் 41 தலைமுறை வருது. எத்தனை தலைமுறை சொல்லுங்க? 41 தலைமுறை பெயர் தான் அங்கே இருக்கு. எங்க இருக்கு? மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் எத்தனை தலைமுறை இருக்கு? 41. பாருங்க, 41 தலைமுறை இருக்கு. ஆனா 42வது தலைமுறை எங்க இருக்கு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கவனிங்க, அந்த மத்தேயு சுவிசேஷத்திலே நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு அதிகாரத்தில் 41 தலைமுறையின் பெயர்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சந்ததி அதில் காணாமல் போனது. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. தாவீது வரைக்கும் பாபிலோன் சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள். அப்போ பாருங்க, அப்போ ஸ்தோத்திரம், அந்த பாபிலோன் சிறைப்பட்டு போன காலங்களில் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் மொத்தம் 14 தலைமுறை. அந்த 14 தலைமுறை, அதில் 14 கரெக்டாக வருதா? பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அதில் ஒரு சந்ததி நமக்கு என்ன செய்யுது? குறைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாபிலோன் சிறைப்பட்டு போன இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சந்ததியை தான் இந்த காரியம், இந்த 42வது சந்ததியை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒரு வசனம் படிக்கலாம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. 10வது வசனம் சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். பார்த்தீங்களா? அவர் தமது சந்ததியை கண்டு, அதுதான் பார்த்தீங்களா? 42வது சந்ததி தமது சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. அந்த சந்ததியை கண்டுதான் அவர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். ஸ்தோத்திரம் என்று இங்கே புள்ளியமாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஸ்தோத்திரம்.
இதில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது உருவான சந்ததி. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இங்க என்ன பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தின் போது ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கினார். அது தான் 42வது சந்ததியாக அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 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 நாம் எல்லாரும் சிலுவையின் மரணத்தில் தோன்றிய 42வது சந்ததி. சொல்லுங்க, நம்மளாம் யாருடைய சந்ததி? சிலுவையின் மரணத்தினால் உருவான 42வது சந்ததி நீங்களும் நானும் தான். அந்த சந்ததியை கண்டுதான் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பார். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷங்களுக்கு முன்னாடி அதை சொல்லிக் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். பொதுவாக அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த வசனங்களை நாம் ஸ்தோத்திரம் கருத்தில் கொண்டு இந்த வசனத்தை நாம் சரியாக கவனித்து படிப்போமானால் இப்போதான் இந்த சந்ததி யாருன்னே நமக்கு சில சூழ்நிலையில் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், உலகத்தில் மறிக்க போவதற்கு கடைசி ஆசையெல்லாம் கேட்பாங்க. சொல்லுங்கள், கடைசி ஆசை என்ன என்று கேட்பார்கள். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நல்லா கேட்பாங்க. உலகத்தில் யாராவது மறிக்கும் போது உங்கள் கடைசி ஆசை என்ன, கடைசி ஆசை என்னன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. ஸ்தோத்திரம் என்று கேட்டு அதை அவங்களுக்கு என்ன செய்வாங்க? நிறைவேற்றுவாங்க. அப்போ தான் தூக்கமேட கைதிக்கும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. எப்படி? ஸ்தோத்திரம், உங்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. அது திங்கிறதோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் அதை முடிந்த வரைக்கும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு வகை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல் இயேசுவும் சிலுவையில் மரிக்கும்போது கடைசியாக உங்களையும் என்னையும் தான் ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்தார்? கடைசி ஆசையாக உங்களையும் என்னையும் தான் அவரை நான் ஒப்புக் கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் தான் அவர் நினைச்சார். அவர் கடைசி ஆசை மனுகுலத்தின் மக்கள் பாவங்களை மன்னித்து அவங்கள வந்து என்ன செய்யணும்? அவங்கள நினைச்சுதான் இப்போ சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். நான் அவங்களுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன். அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஸ்தோத்திரம். அப்படின்னா நான் விட்டு போகிற இந்த ஊழியங்கள், நான் விட்டு போகிற என் ஜனங்கள், நான் விட்டு போகிற என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, இதையெல்லாம் வந்து நான் இப்போ என் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்யணும்? போகிறேன். ஏன்னா அந்த பரிசுத்த சந்ததி, நம்ம சந்ததி வந்து சாதாரண சந்ததியெல்லாம் கிடையாது. சந்ததியை கண்டு நீடித்த நாளாக நிலைத்திருப்பேன்னு சொன்னார். அது உண்மைதான். ஆனால் நம்ம சந்ததிக்கு பேர் பரிசுத்த சந்ததி. அதனால் தேவன் என்னென்னலாம் அந்த உலகத்தில் அற்புத அடையாளங்களை செஞ்சாரோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணாரோ, அதையெல்லாம் இப்போ என்ன பண்ணாருன்னா அந்த மனுமக்களின் கையில் கொடுத்துட்டு, தமது சந்ததியின் கையில் கொடுத்துட்டு அவர் இப்போ வந்து விடைபெறுறார். சோதனை விடைபெறுகிறார். கடைசி ஆசை, இயேசுவின் கடைசி ஆசை, என் ஜனங்களுக்காக நான் மரிக்க வேண்டும், என் ஜனங்கள் எனக்காக இந்த பூமியில் வாழ வேண்டும். அதனால் என்னுடைய இரத்தத்தை என் ஜனத்துக்காக நான் சிந்துகிறேன், என் ஜீவனை என் ஜனத்திற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் விட்டு போன என் பணியை மறுபடியும் என் ஜனங்கள் தொடர்வார்கள் என்று ஆண்டவர் அங்கே என்ன செய்தார்? நம்மை தான் சிலுவையிலே நினைத்தார். சொல்லுங்க, யாரை நினைச்சாரு? நம்மை தான் ஆண்டவர் சிலுவையிலே நினைச்சிருக்கிறார். கடைசி ஆசை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவருக்கு ஆசையெல்லாம் இயேசுக்காக ஓடணும், இயேசுக்காக செய்யணும், இயேசுக்காக நிற்கணும், இயேசுக்காக மறிக்கணும். பார்த்தீங்களா? அவர் ஆசை முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் ஆசை என்னன்னு ஆண்டவர் இப்போ எதிர்பார்க்குறாரு. உங்கள் கடைசி ஆசையில் என்ன இருக்க போது ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி உங்கள் ஆசைகள் எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்கள் சற்று பரிசோதனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் கடைசி ஆசையாக உங்களை என்னையும் தான் நினச்சி இப்போ சிலுவையில் தன் ஜீவனை துடிக்க கொடுத்துட்டார். அந்த கடைசி ஆசையில் உங்களை என்னை நினச்சி, இதாவே இவர்கள் வந்து என்னுடைய நான் விட்டு சொல்லுகிற ஊழியத்தை என் ஜனங்கள் ஸ்தோத்திரம் என் சார்பாக செய்து
ஸ்தோத்திரம். நான் எப்படி வாழ்ந்த காலங்களில் உங்களுக்கு பிரியமானது அந்த பூமியில் செஞ்சு ஸ்தோத்திரம் அதுவே நான் போஜனமாக நினச்சி வாழ்ந்தேனோ அதே போல் ஸ்தோத்திரம் என்னையும் என்னுடைய உபதேசங்களையும் கை கொண்டு இந்த ஜனங்கள் என்னை பின்பற்ற எனக்கு என்ன செய்யுங்க, என் சந்ததியாக, என் பரிசுத்த சந்ததியாக இந்த சந்ததியை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி தேவன் பிதாவாகிய தெய்வத்திட்ட கடைசி ஆசையை சொல்லி அதை நிறைவேற்றி கொண்டார். ஒரு கைத்தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். சோதனம் 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 சோதனம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், கடைசி ஆசை, அந்த கடைசி ஆசையில தான் விஷயமே இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த சந்ததி தான் 42வது சந்ததி. நீங்களும் காணலாம். இயேசு கிறிஸ்துவோடு அந்த சந்ததி என்ன செய்யுது? 42வது சந்ததி முடிவடைகிறது. அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். கடைசி சந்ததி. உங்களுக்கு தெரியும், கடைசி பிள்ளைனா ஒரு வீட்டில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவன்னு சொல்லி பார்த்தீங்களா? கடைசி பிள்ளைகள்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. ஸ்தோத்திரம். முதல் பிள்ளைக்கு எவ்வளவு அந்த நன்மைகள் காரியங்கள் இருக்குது, அதே மாதிரி கடைசி பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு சுதந்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கடைசி சந்ததி 42வது சந்ததி ஆபிரகாம் முதல். பார்த்தீங்களா? ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து 42வது சந்ததி. அந்த சந்ததி சோதரி இயேசு கிறிஸ்துவோடு போல அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்ம சந்ததியாக நம்ம உருவாக்கி கொடுத்துட்டார். அந்த சந்ததி தான் நீங்கள் நானும். பார்த்தீங்களா? அப்போ எல்லா சந்ததிக்கும் உள்ள ஆசீர்வாதம் இந்த சந்ததிக்கு இல்லைங்க. 42வது சந்ததி விசேஷமான சந்ததி. அல்லேலூயா அல்லேலூயா. சீயோனில் குடியிருக்க தகுதியானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் தங்கி இருக்கிற இடத்திலே அவர்களும் தங்கி இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்ததி தான் 42வது சந்ததி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நாம் மிகவும் முக்கியமானவர்களாக அன்னையிலிருந்து காணப்படுறோம். ஏன்னா கடைசி சந்ததியில் நம்ம வச்சு வேறு சந்ததி எதுவுமே இல்லை. நம்ம தான் பெரிய ஆளுங்க. நம்ம தான் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம தான் அவருடைய வேலையை முடிக்கணும். நம்ம தான் அவர் விட்டு போன வேலையிலெல்லாம் செய்யணும். யோசிச்சு பாருங்க, வேற ஒருத்தர் இல்லை, நாம் தான். ஸ்தோத்திரம். அதனால் 42வது சந்ததி நிறைய பொறுப்பு உள்ளவங்க. நிறைய பொறுப்புகளை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறேன். நிறைய பொறுப்புகள். அதனால் அந்த பொறுப்புகளெல்லாம் யாரும் ஏளனமாக எண்ணிடாதீங்க, அலட்சியம் பண்ணி விட்டுடாதீங்க. அந்த பொறுப்புகளை மனசில் வச்சு தேவன் 42வது சந்ததிக்கு தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறார், தன் ரத்தத்தையே செஞ்சிருக்கிறார். அந்த மரண ஸ்தோத்திர நேரத்தில் அவர் பட்ட அந்த இம்சைகளை கண் சற்று யோசிச்சு பாருங்க. 42வது சந்ததிக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யாருக்குமே இல்லை. ஆமாங்க, 42வது சந்ததிக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிப்பு, பரலோக பாக்கியம், சீயோனில் அவரோடு கூட உட்காருகிற பாக்கியம், அவரோடு கூட இருக்கிற பாக்கியம். அல்லேலூயா. மற்ற சந்ததிக்கு அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. 42வது சந்ததிக்கு தான் ஆண்டவரோடு இருக்கிற சிலாக்கியம், கர்த்தரோடு நடக்கிற சிலாக்கியம், சீயோனில் அவரோடு அமருகிற பாக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அவ்விதமான ஒரு சந்ததியாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாலிபன் இறந்துவிட்டால் அவன் உடல் சொத்துற உறுப்புகளை என்ன செய்கிறாங்க? தானம் பண்ணுறாங்க. தானம் செய்துவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, என் பையன் இறக்கலை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். சொல்லுங்கள், அவன் உயிரோடு தான் இருக்கிறான். சொல்லுங்கள், அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் கண் இவங்கள்ட்ட இருக்குது, அவனுடைய ஹார்ட்டு இவங்கள்ட்ட இருக்குது. அல்லேலூயா. அவனுடைய கிட்னி இவங்கள்ட்ட இருக்குது. அதனால் என் பையன் உயிரோடு தான் இருக்கிறான் என்கிற அந்த நிலையோடு தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைங்க, அந்த குடும்பம் அப்படி இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? என் பையன் உயிரோடு தான் இருக்கான், என் பையன் மறிச்சாலும் அவனுடைய கிட்னி இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது, அவனுடைய இருதயம் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது, அவனுடைய கண்கள் இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்குது என்கிறதான அந்த நிலையில தான் அந்த குடும்பம் ஆறுதல் அடைந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்மை அவ்விதமாக ஏற்படுத்தி 42வது சந்ததியாக உங்களை என்னையும் வச்சு இப்போ என்ன செய்யாது? இன்னும் ஸ்தோத்திரம், நான் சாகலை, நான் தான் என் மக்களுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தான்
நம்மை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் செயலற்றவர்களாக இருக்கக்கூடாது, நாம் செயல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மனசிலே வைத்து நாம் ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கரம் வைத்துங்க பார்க்கலாம். எல்லா கரம் வைத்துங்க. தகப்பனே, இந்த அருமையான வேலையில இந்த சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 42வது சந்ததியில எங்களை போய் அந்த சந்ததியில இணைச்சி எங்களை ஆசீர்வதிச்சாரே, அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நினைவின்படி நாங்கள் ஸ்தோத்திரம், அவர் எங்களுக்குள் இருப்பதினால் நாங்கள் தான் ஸ்தோத்திரம் அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவர் என்ன நினைச்சாலும் அதை நாங்கள் நிறைவேற்றணும் என்கிற அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த காரியங்களோடு நாங்கள் தொடர்ந்து நடந்து செல்ல எங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தின் கிருபையும் தாழ்மையும் பொறுமையும் சைப்பு தன்மை தந்து எங்களை இந்த உலகத்தில் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதி. எல்லா மகிமையும் இடத்தை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். பிரைஸ் காட்.